மீனம் நாளுக்கு நாள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே ஈடுபாடு இல்லாம மனசுல வலிகளையும் கஷ்டத்தையும் கொண்ட நபர்கள்னா அது இந்த மீன் ராசிக்காரர்களுக்கு. இவங்களுக்கு எப்போதுமேங்க இன்னைக்கு இந்த நிமிஷத்தை கூட எடுத்துக்கோங்களேன், மனசுக்குள்ள குழப்பங்களும் கேள்விகளும் தாங்க நிறைய இருக்கும். ஏன் இது இப்படி ஆச்சு, ஏன் அது அப்படி ஆச்சு, ஏன் இது எனக்கு நடக்கல, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, இவங்களுடைய மனசுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கேள்வின்றது இருந்துகிட்டே இருக்குங்க. நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில இது பெரும் கவலைகளாகவும் பிரச்சனைகளாகவும் தான் மாறிக்கே தவிர, இவருடைய வாழ்க்கையில இவங்களுக்கான அந்த ஒரு சரியான தீர்வு, குழப்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது அமைஞ்சதே கிடையாதுங்க. முன்னாடி எல்லாம் இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், ஒரு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனைகள் இல்லாம ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனா இப்போலாம் பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எதை செஞ்சாலும் சரிங்க, இந்த மீனராசிக்காரர்களுடைய மனசுக்குள்ள கேள்விகளும் பயமும் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு. முக்கியமா சொல்ல போனா இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்றோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றத தெரிஞ்சுக்காத அளவுக்கு மனசுக்குள்ள அத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லி ஆகணும். இது வரைக்குமே கண்டிராத அளவுக்கு மிகப்பெரிய துன்பங்களை பார்த்த ஒரு நபர்கள்னா அது இந்த மீனராசிக்காரருங்க. மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்குமே நண்பன் சொல்லி, சொந்தக்காரங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து குடும்பத்தையே ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். மீனராசினுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு சில நபர்கள் அந்த மனைவியை புரிச்சுக்கணும், மனைவியை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும், கணவனை தனக்கானவனை அமைச்சுக்கணும்ன்றதுக்காக சில எச்சத்தனமான கேவலமான வேலைகளையும் செஞ்சு இவர்களுடைய வாழ்க்கையில இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி இன்னை வரைக்குமே இவங்களுடைய வாழ்க்கையில பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமைன்றது இருக்குதுங்க. திருமண பந்தம்ன்றது பெருசா இவருடைய வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகலைன்றதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த மீனராசிக்காரர்களுக்கு, மீனராசிக்காரர்கள் ரொம்ப அன்புக்குரியவங்கங்க. மொத்தவங்க மேல ரொம்ப பாசமா நெருக்கமா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்கள்ங்க. இவங்களுக்கு இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, இவங்க விரோதி அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எல்லோருமே நமக்கு நண்பர்கள் தான் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட நபர்கள்னா அது இவர்கள் தாங்க. இவர்கள் போல மற்றவங்களுக்குலாம் என்ன வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சந்தேகம் தாங்க. ஏன்னா இவருடைய குணம் ரொம்ப அற்புதமானது. இவங்களுடைய மனதுல ரொம்ப எல்லாருக்குமே இலக்க மனம் கூர்ந்து மற்றவங்க மேல ரொம்ப அக்கறை காமிக்கக்கூடிய நபர்கள். ஆனா இந்த மீனராசிக்காரர்களுக்கு தான் யாருமே இல்லாம போயிட்டாங்கன்றதாங்க ரொம்ப கடினமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா நீங்களே சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களுடைய குடும்பத்தார்கள் இல்ல காதலன் இல்ல காதலி ஏதாவது ஒரு உறவு ஒரு வகையில உங்களுக்காக இருக்காங்கன்றத ஒரு நம்பிக்கையாச்சும் உங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த மீனராசிக்காரர்களுக்கு அப்படி கிடையாதுங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு யாருமே கிடையாதுங்க. அதுதாங்க யதார்த்தமான உண்மை. இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, தனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி தனக்குத்தானே வருத்தப்பட்டு கவலைப்படக்கூடிய நபர்களாக தாங்க இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையை வாழ்றாங்க. இவங்களுக்கு அன்பு கிடைக்கல அப்படின்றதாங்க யதார்த்தமான உண்மை. முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில சொந்த பந்தம் கூட இவர்களை தள்ளி வச்சிருந்தாங்க உண்மை. பணம்ன்ற வரும்போது மட்டும் இவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. மற்ற விஷயங்கள் வரும்போது நீ சகுனம் கெட்டவன், நீ இங்கெல்லாம் இருந்தா கெட்டதுதான் நடக்கும், நீ நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இந்த மீனராசிக்காரர்களை அங்கிருந்து அனுப்புறதுல தாங்க குறியா இருப்பாங்க. அதாவது தான் நல்லவனா இருக்கணும், மற்றவங்க யாரும் இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள்ல இந்த மீனராசிக்காரர்ல முக்கியமா எல்லாருமே சேர்ந்து இவர்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துவாங்கங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில கடா வாழ்க்கை வாழ்றோம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதுக்கு பேசாண்டு கடவுள்கிட்டே போயிருக்கலாம் போல, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நான் பிறந்தனா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டத்தையும் கவலையும் வச்சுக்கிட்டு தாங்க வாழ்றாங்க. ஆனா இனி அந்த பயமோ அந்த கவலைகளோ இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இருக்க போறதே கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் கண்டிராத அந்த ஒரு மாற்றம் என்பது தாங்க இவர்களுடைய வாழ்க்கை நடக்க போகுது. எந்த அளவுக்கு இந்த மீனராசினுடைய வாழ்க்கை மாறுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இதற்கு முன்பு நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையன்றதை நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? சரி. மீன ராசிக்கார அன்பர்களே, முதலாவது விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் இருந்து உங்களுக்கு தேவையான அன்பு பாசம்ன்றது கிடைக்குங்க. எத்தனை நாட்கள் நீங்க உங்களுடைய பிள்ளைகிட்ட சேர்ந்து உட்காந்து பேசணும், எல்லாத்தையும் சரி பண்ணிடணும், பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க ஆசைப்பட்டீங்க. என்னதான் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க சேர்ந்து உட்காந்து பேசணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களுடைய பிள்ளைகள் அப்படி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க, அதற்கு ஆப்போசிட்டா தாங்க உங்களுடைய பிள்ளைகள் பண்ணாங்க. ஆனா இனி அந்த பயமோ அந்த கவலைகளோ உங்களுக்கு வேண்டாங்க.
உங்களுடைய பிள்ளைகள் உங்க கூட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிப்பாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்க கூட பேசவே விருப்பமில்லாத, உங்களை கண்டுக்காம போன உங்களுடைய பிள்ளைகள் மீண்டும் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்கங்க. உங்க மேல அன்பையும் பாசத்தையும் அள்ளி காமிப்பாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு பாசம் காமிக்க யாருமே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்க. இந்த மீனராசிக்காரர்கள் என்னை இப்படி தனியா விட்டாங்களே சாமி, எனக்குன்னு யாருமே இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு பணம் தான் தேவைப்பட்டுச்சு, என் சொத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தோனையும் என் பிள்ளைகளே என்னை விட்டுட்டு இப்படி அனதையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்க மனசுக்குள்ள நிறைய வருத்தப்பட்டீங்க. அப்படிப்பட்ட பயம் என்பது இனி வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. உங்க மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க. உங்களை நான் விட்டு போனது தப்புதான்னு உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பையும் கேட்பாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்ககிட்ட பேசி பண்ண அந்த ஒரு வாழ்க்கை என்பது மீண்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தனிமையில் வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில தனிமை இல்லாத ஒரு குடும்பத்தோடு வாழக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கை என்பது கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த, அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். முக்கியமா அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்போ உங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சிருக்குதுங்க. முக்கியமா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா அரசாங்க உத்தியோகத்துக்காக நீங்க எவ்வளவோ நாட்கள் போராடிருக்கீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய போராட்டத்துக்கு நினைச்சது போல் வெற்றியோ இல்லை நல்ல மாற்றங்களோ கிடைக்கவே இல்லை. ஆனா இனி பயப்படவே வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. நீங்களே நினைச்சது போல் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நன்மைகளும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த விஷயம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, கவலையா இருக்குன்னு நினைச்சீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுது. முக்கியமா தொழில் சார்ந்த விஷயங்களையும் தெரியுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். நீங்க ரொம்ப நாட்களா சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம் வேண்டும், சினிமா நடிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இனி பயப்பட வேண்டாங்க. நீங்க எப்படிப்பட்ட விஷயத்துக்காக போராடுனீங்களோ அந்த போராட்டத்துக்கான வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமா நீங்க ரொம்ப காலமா குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள நாளுக்கு நாள் அந்த பிரச்சனை அதிகரிச்ச வண்ணமாக தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இனி ஒண்ணுமே இல்லாம போக போகுதுங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திப்பீங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப காலமா நீங்க உடல் சார்ந்த நோய் உபாதைகள்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி நீங்க போகுது. நோய் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, நோய் உபாதைகள் பிரச்சனைகளும் சரி, ஒட்டுமொத்தமா சில தினங்களுக்குள்ளேயே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையிலிருந்து காணாமல் போயிடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னாடி பார்த்த அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு உங்க வாழ்க்கையவே நீங்க மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு திருநாளாக தான் உங்களுடைய வாழ்க்கையில இனி அமையும். இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க பயந்துட்டோ இல்லை கவலைப்பட்டுக்கிட்டோ மூடையில உடங்கி கிடக்கணுன்ற எண்ணத்துல நீங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மீனராசிக்காரர்களுக்கான பொருத்தம்ன்றது ரொம்ப அதிகமா மாறப்போகுதுங்க. அது மட்டும் இல்லை, நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி ஒவ்வொருத்தருமே உங்க மேல அன்பையும் பாசத்தையும் வச்சு உங்களுக்காக இருக்கணும், உங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுக்கணுன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக உங்க கூடவே இருப்பாங்க. உங்களுக்கான போராட்டத்தையும் போட ஆரம்பிப்பாங்க. இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இதுக்கப்புறம் வாழ போறீங்க. இனி எந்த ஒரு விதத்திலையும் நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. முக்கியமா இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தி கொடுக்குமா, இதெல்லாம் செய்யலாமா, இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு நினைச்சு பல விஷயங்களையும் வச்சிருப்பீங்க. அது எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக மாறும். நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைச்சுக்க முடியும். இனி பயமோ கவலைகளோ இருந்துச்சுன்னா மீனராசிக்காரர்கள் தூக்கி போடுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி, நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையாக மாறி அமைய போகுது. நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எதிர்பார்க்காத மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நம்பிக்கையோடு இருக்குங்க. மீனராசினுடைய முடிவுகள் எல்லாமே இனி சரியானதாகவும், முக்கியமா நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால செஞ்சு முடிக்கவும் முடியுங்க. தைரியத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.